May I come in? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் புதுவை சுதாகர். இந்த ஆண்டு 2022ஆம் ஆண்டு நம்ம எல்லோருக்கும் ஒரு நல்ல ஆண்டாக, வெற்றிகள் நிறைந்த ஆண்டாக, சாதனை நிறைந்த ஆண்டாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு இந்த ஆண்டை தொடங்கலாம். நம்ம சேனலில், புதுவை சுதாகர் சேனலில் நிறைய மெடிக்கல் சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை நம்ம பதிவிட்டிருக்கிறோம். ஹார்ட்டு சம்பந்தமான நிறைய வீடியோஸ் பதிவிட்டிருக்கிறோம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட லிவர் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தேவையான ஒரு 5 உணவு பழக்கம்னே சொல்லலாம். இப்போது லிவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹார்ட்டெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த வேலையை நம்மளோட இருதயம் செய்யுது, இந்த ஃபங்க்ஷனை நம்ம லங்ஸ் செய்யுது, பிரெயினோட ஃபங்க்ஷன் இது நம்ம எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ரொம்ப கிளியராக இந்தந்த ஃபங்க்ஷன்ஸ் இந்த ஆர்கன் செய்யுதுன்னு சொல்கிறோம். ஆனால் லிவரை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா, லிவரோட ஃபங்க்ஷன் ரொம்ப எக்கச்சக்கமான ஃபங்க்ஷன்ஸு. இந்த மெட்டபாலிக் ஃபங்க்ஷன் மட்டுமே ஒரு மோர் தென் 500 ஆக்டிவிட்டீஸ் லிவர் கேரி அவுட் பண்ணுது. ஸோ லிவரோட ஃபங்க்ஷன்ஸை பற்றி சொல்லணும்னா, நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸும் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும்னா லிவரோட ஆக்டிவிட்டி ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். லிவர் நம்ம சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து புரோட்டீன், கார்போஹைட்ரேட், மினரல்ஸ் எல்லாத்தையும் பிரித்தெடுக்கக்கூடிய வேலையோடைய முதல் படியை செய்கிறது லிவர்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தேவைக்கு அதிகமான பொருள் சேவ் பண்ணக்கூடிய இடமும் ஸ்டோரேஜ் சென்டரும் லிவர்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத பொருட்கள், அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய ட்ரக்ஸு, ஆல்கஹால், உடலுக்கு தேவையற்ற பொருள், கழிவுப் பொருட்கள், இது எல்லாத்தையும் வெளியேற்றக்கூடிய அடிப்படை வேலையை செய்கிறது இந்த லிவர் தான். அதே மாதிரி செரிமானத்திற்கு தேவையான பைல் பிக்மெண்ட், பைல் செக்ரேட் பண்ணி செரிமானத்தை ஊக்குவித்து உடல் ஆரோக்கியத்தை மேலும் மேலும் ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தும் இந்த லிவர் தான். அப்படிப்பட்ட இந்த லிவரை நம்ம எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு. தொடர்ந்து பாருங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சாதாரணமாக நம்ம லிவரை பற்றி பேசும்பொழுது நிறைய ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடியவர்கள், ஆல்கஹால் அதிகமாக எடுத்துக்கக்கூடியவங்க, ட்ரக்ஸ் நிறைய எடுக்கக்கூடியவங்களுக்கு சைடு எஃபெக்ட், இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும் பொழுது லிவர் சிரோசிஸ் ஆஃப் லிவர் ஃபெயிலியரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேள்விப்படுறோம். இந்த பழக்கங்கள்லாம் இல்லாதவங்க கூட ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. உணவு கட்டுப்பாடு இல்லாமல் உணவு அளவுக்கு அதிகமாக உணவு அருந்ததுனால இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சரில் சாப்பிடக்கூடிய உணவு முறைகள்னால் ஏற்படக்கூடிய ஃபேட்டி லிவர்ஸ், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் லிவரை பாதிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கேட்டுட்ருக்குறோம். ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கும் லிவரை ரொம்ப ஆரோக்கியமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஒரு உணவு பழக்கமும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் சாப்பிடக்கூடிய ஒரு 5 வகையான உணவை பற்றி தான் சொல்ல போகிறோம். லிவர் ஃபங்க்ஷன் ஆகணும், லிவர் ஆரோக்கியமாக இருக்கணும், உணவு பழக்கம் மட்டுமே முக்கியம்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், லிவரோட ஃபங்க்ஷனை டிபெண்ட் பண்ணி தான் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து ஆர்கனும் வேலை செய்யுது. ஸோ எல்லா ஆர்கன்ஸுக்கும் தேவையான உணவுகளை சாப்பிடும்போது லிவர் ஆரோக்கியமாக இருக்கும். இதுதான் ஒரு ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். லிவருக்குன்னு பர்டிகுலர் ஃபுட்டெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு 5 விஷயங்களை சொல்லக்கூடிய, இந்த 5 விஷயங்கள் நம்ம இந்த பதிவில் சொல்லக்கூடிய 5 விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணால் லிவரை ஓரளவுக்கு நம்ம நார்மல் ஃபங்க்ஷன்லேயும் ஒரு ஆரோக்கியமான ஒரு லிவராக நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அமையும். ஃபஸ்ட்டு விஷயமாக நான் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஃபி, டீ குடிக்கலாமா வேணாமா? கண்டிப்பாக குடிக்கலாம். லிவர் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காஃபியும் டீயும் ரொம்பவே உதவும். காஃபி, டீ குடிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா நார்மலாக நமக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது. ஏன் அந்த புத்துணர்ச்சி அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, காஃபி அண்ட் டீ குடிக்கும்போது நம்மளோட ஆன்டாசிட் லெவல் உடம்புல அதிகரிக்குது. ஆன்டாசிட்னா முதல்ல என்ன நீங்கள் கேட்கலாம். உடம்புடைய செரிமானத்தன்மையை அதிகரிக்கக்கூடிய உணவு வகையில் தான் இந்த ஆன்டாசிட். ஸோ ஆன்டாசிட் நிறைய எடுக்கும்பொழுது செரிமானம் ஈஸியாக ஆகிறதுனால நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது காஃபி, டீயில். ஸோ அப்போ எடுக்கிறதுனால பல்வேறு பிரச்சனைகள் வருதுன்னு சொல்கிறாங்களே, என்ன அப்படின்னு கேட்கலாம். காஃபி எடுக்கக்கூடிய முறையில் சுகர் கண்டிப்பாக இல்லாமல் சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. சுகர் ரொம்ப கம்மியான அளவில் காஃபியோ டீயோ நீங்கள் குடிக்கும் பொழுது உடம்பில் இருக்கக்கூடிய ஆன்டாசிட் அதிகரிக்கிறதுனால மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி ரொம்ப ஈஸியாகவே நடக்கும். லிவருக்கு ஸ்ட்ரெயின் இல்லாமல் இருக்கும். லிவரோடைய வேலையை முன்கூட்டியே ஸ்டொமக்லேருந்து நம்ம ஃபுட்டு உள்ளே போகும்போது அந்த வேலைகளை செய்கிறதுக்கான ஆன்டாசிட்ஸ் செக்ரேஷன் அதிகரிக்கிறதுனால லிவரோட ஃபங்க்ஷன்
கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால லிவர் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காஃபி டீ கண்டிப்பாக குடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஈவன் லிவர் ஃபெயிலியர் வந்த பேஷண்ட்டே ஒரு நாளைக்கு 3 கப்பு வந்து காஃபி குடிக்கலான்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது 2016 ஒரு ஸ்டடியில் கிளியராக சொல்கிறாங்க. லிவர் ஃபெயிலியர் இருக்கக்கூடிய பேஷண்ட் வந்து காஃபி அருந்துறதுனால அவங்களுடைய லிவர் ஃபங்க்ஷன் வந்து அதிகரிக்குதுன்னே சொல்கிறாங்க. ஸோ காஃபி ஆர் டீ, க்ரீன் டீ எதுவாக இருந்தாலும் நீங்கள் சாப்பிடலாம். எல்லாமே ஆன்டாசிடை ஊக்கக்கூடிய ஒரு பிவரேஜ் ஐட்டம் தான். சுகர் மட்டும் கம்மியாக சாப்பிடுங்க. சுகர் அதிகமாக போட்டு சாப்பிட்றதுனால லிவருக்கு கண்டிப்பாக இன்னும் ஸ்ட்ரெயின் அதிகரிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளைகாலைசிஸ் சொல்லக்கூடிய குளுக்கோஸை ஸ்டார்ச்சிலேருந்து குளுக்கோஸை கன்வெர்ட் பண்ணக்கூடிய வேலையை வந்து செய்கிறதுக்கு லிவர் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் காஃபி டீ குடிக்கிறதுனால கண்டிப்பாக லிவரை ஆரோக்கியமாகவே வச்சுக்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கிரேப்ஸ் வந்து ரொம்பவே ஒரு அற்புதமான ஃப்ரூட்னு சொல்லலாம். லிவர் ஃபங்க்ஷனை பொறுத்தளவுக்கு லிவரோட ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த கிரேப் ஜூஸ் வந்து ரொம்பவே உதவும். இதுலேயும் அதே போல் தான் நீங்கள் சுகரை அவாய்ட் பண்ணிவிட்டு சாப்பிடும்பொழுது அதற்கான பலன் வந்து உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். அதே போல் இந்த கிரேப்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டாசிட்னு சொன்னல டீ காஃபி குடிக்கும்போது அதே ஆன்டாசிட்ஸ் இதில் நிறைந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின்ஸ் மினரலில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இன்ஃப்ளமேஷன் உடம்புல ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த கிரேப் ஜூஸ் வந்து ரொம்பவே உதவும். இதில் நம்ம என்ன பண்ணுறோம், கிரேப்பில் வந்து நிறைய மில்க் ஆட் பண்ணிடுறோம். சம்டைம் என்ன பண்ணணும், நிறைய சுகர் போட்டு கிரேப் ஜூஸாக குடிக்கிறோம். கிரேப்பில் வித்தவுட் சுகர் குடிக்கும்பொழுது அதற்கான முழு பலன் நம்ம கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஃப்ரூட் பார்த்துட்டோம். ஒரு வெஜிடபிள்னால் எல்லா வெஜிடபிளுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். க்ரீன்ஸ் எல்லாம் க்ரீனாக இருக்கக்கூடிய வெஜிடபிள்லாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். பர்டிகுலராக லிவரோட ஆரோக்கியத்திற்கு நம்ம பீட்ரூட் ஜூஸ் சாப்பிட்லாம். பீட்ரூட்டில் பார்த்திங்கன்னா இதே ஆன்டாசிட் எஃபெக்ட் இருக்கிறது மட்டும் இல்லை, பீட்ரூட் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வந்து அதில் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த டீஆக்சிடேட்டிவ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய யூரியா, கிரியேட்டின் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கழிவு பொருட்களை நீக்குவதற்கு இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து ரொம்பவே உதவும். அதனால் பீட்ரூட் சாப்பிடும்போது பீட்ரூட் வந்து பர்டிகுலர் ஜூஸாக சுகர் கம்மியான அளவில் ஜூஸ் சாப்பிடும்பொழுது லிவர் ஃபங்க்ஷன் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நட்ஸை பொறுத்தளவில் எல்லா நட்ஸுமே நம்ம சாப்பிட்லாம். ஆனால் சாப்பிடக்கூடிய முறை வந்து ரொம்பவே முக்கியம், அளவும் ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சுகர் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், அதாவது கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட்டுன்னு சொல்கிறோம்ல, இந்த ரைஸு, வீட் இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஓரளவுக்கு குறைச்சிட்டு நட்ஸ் அதிகரிக்கலாம். நட்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான சத்துக்கள் இருக்கின்றன. இது வந்து நமக்கு நார்மலாக கிடைக்கிறதில்ல. ஏன்னா நட்ஸை நம்ம சாப்பிடக்கூடிய முறை என்னென்னு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணியோ இல்லை சால்ட் அதிகமாக போட்டோ தான் அந்த நட்ஸை நம்ம சாப்பிட்றோம். அது இல்லாமல் நட்ஸுகள் நம்ம நிறைய எடுக்கும் பொழுது கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் லிவர் வந்து அற்புதமாக வந்து வேலை செய்கிறதுக்கு இது உதவுன்னே சொல்லலாம். 2019 ஒரு ஸ்டடி பண்ணுறாங்க. இந்த ஸ்டடியில் வந்து ரொம்ப கிளியராகவே ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்ஸு எடுக்கிறதுனால நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்ஸ் இருக்குல்ல, இப்போது நான் வந்து ஆல்கஹாலே எடுக்க மாட்டேன் ஆனால் எனக்கு ஃபேட்டி லிவர் ஏன் சார் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்கல்ல, அவங்களோட ஃபேட் கண்டென்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் இந்த நட்ஸ் எடுக்கிறதுனால கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட்டும் ஃபேட் ரிச் ஃபுட்டையும் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நட்ஸை வந்து நம்ம உணவில் ஒரு பகுதியாக கொண்டு வரும்பொழுது கண்டிப்பாக அதற்கான பலன் கிடைக்கும். அடுத்து கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய உணவு வகை வந்து பார்த்திங்கன்னா கடல் சார்ந்த உணவு, ஃபேட்டி ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வகையான மீன்கள் வந்து நம்ம உண்ணும்பொழுது ஒமேகா 3 ஆசிட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால லிவரோட ஃபங்க்ஷன் வந்து அற்புதமாக அமைகிறதுக்கும் லிவர் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் ரொம்பவே உதவும். இந்த ஃபிஷ் கூட பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிலாம் சாப்பிடாம குழம்பு வச்சு சாப்பிடலாம். இல்லை உப்பு சால்ட்டு கம்மியாக அதனுடைய டேஸ்ட் வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக சாப்பிடாம உணவாக பார்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப பெரிய ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்குன்னு சொல்லலாம். ஸோ நண்பர்களே, இந்த காணொளி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அரிய தகவலை கொடுத்துருக்கும். ஏன்னா லிவரை பற்றி சொல்லணும்னா நிறைய விதமான ஃபுட் சொல்லிகிட்டே போகலாம், நூற்றுக்கணக்கான ஃபுட் வெரைட்டிஸ் சொல்லலாம். அதை உணவை வந்து நம்ம சாப்பிடக்கூடிய விதம் வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்குது. ஏன்னா அன்றாட வாழ்க்கையில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் ஹை ரிச் கேலரிஸ் இருக்கக்கூடிய ஃபுட்டு தான் இப்போ அதிகரிச்சுது. ஒரு காலகட்டத்தில் நம்மளை சாப்பிடக்கூடிய உணவில் வந்து லோ ரிச் ஃபுட்டு இருக்கும் காலகட்டத்தில் வந்து அனிமியா, அதாவது என்ன சொல்கிறது, ஃபுட்டே கிடைக்காத காலகட்டத்தில் இந்த மாதிரியான டிசீஸ்லாம் ரொம்ப நம்ம கம்மியாக
பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் காலம், அதே மாதிரி ஃபுட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு நிறைய வந்துருச்சு. அதனால் இந்த ஜங்க் ஃபுட்டோட குவாலிட்டி வந்து ரொம்பவே மோசமாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஜங்க் ஃபுட் எடுக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து அதிகமாக இருக்கிற காலகட்டத்தில், ஏன்னா நம்மளோட வாழ்க்கை தரம் அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட தினசரி ஆக்டிவிட்டியில் ஓடிட்டே இருக்கிறோம், ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஃபுட் ஹேபிட்டை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் நம்ம எடுக்கக்கூடிய உணவை வந்து எப்படி நம்ம வந்து ஆல்டர்னேட் ஃபுட்டை நம்ம மாற்றிட்டு சாப்பிட்டோம்னா உடல் ஆரோக்கியத்தை எப்படி மேனேஜ் பண்ணலான்றது தான் ரொம்பவே முக்கியம். அதனால் உணவு வகைகளை யோசித்து சாப்பிடுங்க. எது நம்ம உடலுக்கு தேவையோ அதை சாப்பிட்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த காணொலியும் உதவுன்ற ஒரு நம்பிக்கையோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் புதுவை சுதாகர். நன்றி, வணக்கம்.